வாங்க இன்னைக்கு ஸ்பைசி பாக்ஸ் தமிழில் ஹெல்தியான சுரைக்காய் தயிர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் கடுகும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இது நல்லாயிருக்கும். கடுகு பொரிஞ்சதும் நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சுரைக்காய் பொரியல்லாம் பிடிக்காது, ஆனால் இந்த மாதிரி தயிர் குழம்பாக வச்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இப்போது நறுக்கி வச்ச சுரைக்காயையும் அதில் சேர்த்துக்கலாம். சுரைக்காயில் 92% நீர் சத்து இருக்குங்க. அப்புறம் விட்டமின் சி, கே, பொட்டாசியம் இதெல்லாம் இருக்கிறதுனால வாரத்தில் ஒரு முறை இதை எடுத்துக்கலாம். இப்போது காய்க்கான உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். காயே தண்ணி விடும், அதனால் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கிட்டா போதும். வெள்ளரிக்காய் மாதிரியே சுரைக்காயும் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும், அதனால் வாரத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ எடுத்துக்கோங்க. சுரைக்காய் வணங்கும் போதே தண்ணி விடும், உங்களுக்கு தேவைன்னா மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது மூடி போட்டு காயை நல்லா வேக விட்டுறலாம். காய் வெந்துட்டுருக்கிற நேரத்தில் தயிர் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இந்த குழம்புக்கு சுரைக்காய் நல்லா வெந்தரணும், அப்போ தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் தாளிக்கிறதுக்காக பெரிய வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, சோம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 4 பல்லு பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி இதை தட்டி வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன். சீரகத்தூள் வாசனைக்காக சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கடுகு, கடலைப்பருப்பு, சோம்பு இதையும் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நறுக்கி வச்ச வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை இதையும் சேர்த்திக்கலாம். அப்புறம் தட்டி வச்ச இஞ்சி பூண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு இந்த குழம்புக்கு நல்ல வாசனை கொடுக்கும். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வணங்கினதும் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சீரகத்தூள் இல்லைன்னா இஞ்சியும் பூண்டையும் தட்டும்போது சீரகத்தையும் லைட்டாக வச்சு தட்டி இதில் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் நார்மலாக தயிர் குழம்பு வைக்கிறதுக்கே நீங்கள் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு விழுது சீரகத்தூள் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம சுரைக்காயும் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த வேக வச்ச சுரைக்காயையும் இந்த தாளிப்பையும் நல்லா ஆற வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் தயிர் சேர்க்கணும். சூடாக இருக்கும்போது தயிரை சேர்த்துறாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது. இப்போ நான் தயிர் 1 கப்பு சேர்த்திருக்கேன். அடுத்தது வணக்கி வச்ச அந்த சுரைக்காயையும் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தயிர் எவ்வளவு வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். அதே மாதிரி காயும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிற காயை பொரியலுக்கு வச்சுக்கலாம். இப்போது தயிருக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு முறை இதை செஞ்சு பாருங்கள், அப்புறம் எப்போ சுரைக்காய் வாங்கினீங்கனாலும் இந்த மாதிரி தான் செய்வீங்க. இந்த ஹெல்தியான டேஸ்டியான ரெசிபியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.